தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தூய ஆவியானவர் இறைவனின் உயிரூட்டும் அன்பின் ஆற்றல். அவர் நம் வாழ்வில் இறைவனின் உயிர் மூச்சாக செயற்படுகிறார். படைப்பின் தொடக்கத்தில் நீரின் மேல் அசைந்தாடிய அதே ஆவி இன்று நம் இதயத்தின் ஆழத்திலும் செயற்படுகிறார். மனிதரால் மாற்ற முடியாதவற்றை அவர் அமைதியாகவும் ஆழமாகவும் மாற்றுகிறார். ஆம், அத்தகைய வல்லமையான தூய ஆவியாரின் வருகையின் பெருவிழாவினை சிறப்பாக கொண்டாட ஒவ்வொரு நாளும் நவநாள் வழியாக நம்மையே நாம் தயாரித்து கொண்டிருக்கின்ற இவ்வேளையில் இன்றைய 6ஆம் நாள் நவநாளானது தூய ஆவியார் நம்மை புது படைப்பாக்குகின்றார் என்ற மைய கருத்தினை சிந்திக்க அழைக்கின்றது. தூய ஆவியார் நம்மை கிறிஸ்துவின் சாயலாக மாற்றுகிறார். அன்பு செய்ய, மன்னிக்க, பொறுமையாக இருக்க, தாழ்மையுடன் நடக்க நமக்கு அருள் தருகிறார். அவர் நம்முள் வாழும்போது நம் வார்த்தைகள், எண்ணங்கள், செயல்கள் அனைத்தும் இறைவனின் மகிமையை வெளிப்படுத்துகின்றன. உலர்ந்த நிலத்தில் மழை பெய்து பசுமை மலர்வது போல் தூய ஆவியார் நம் ஆன்மாவை புத்துணர்ச்சியூட்டுகிறார். நம்பிக்கையற்ற இடத்தில் நம்பிக்கையை, இருளில் ஒளியை, சோர்வில் புதிய வலிமையை அளிக்கிறார். தூய ஆவியார் நம்மை புது படைப்பாக்கும் போது அவர் நம்முடைய கடந்த கால தோல்விகளிலிருந்தும் குற்ற உணர்விலிருந்தும் நம்மை முழுமையாக விடுவிக்கிறார். இது ஒரு சிற்பி கல்லுக்குள் இருக்கும் தேவையற்ற பகுதிகளை நீக்கி அழகான சிலையை கொண்டு வருவது போன்று நம்மிடம் உள்ள எதிர்மறை எண்ணங்களையும் ஆவிக்குரிய மந்த நிலையையும் அகற்றி இறைவனின் தெய்வீக தன்மையை நமக்குள் ஒளிரச் செய்கிறார். இந்த புதுப்பித்தல் என்பது ஒருமுறை நடந்து முடிந்துவிடும் செயல் அல்ல. மாறாக ஒவ்வொரு நாளும் நாம் எடுக்கும் முடிவுகளிலும் காட்டும் அன்பிலும் தூய ஆவியானவர் நம்மோடு இணைந்து செய்யும் ஒரு தொடர் பயணம். நாம் பலவீனப்படும் தருணங்களில் அவர் நம்மை பலப்படுத்தி வறண்டு போன நம் விசுவாசத்தை மீண்டும் துளிர்க்கச் செய்து உலகியல் ஆசைகளுக்கு மேலாக இறை சித்தத்தை தேடும் ஒரு புதிய உந்துதலை தருகிறார். இறுதியில் இந்த புது படைப்பு என்பது நாம் புதிய மனிதர்களாக மாறுவது மட்டுமல்ல, நாம் யாருக்காக படைக்கப்பட்டோமோ அந்த உன்னத நிலையை இறைவனுக்குள் மீண்டும் கண்டடைய நமக்கு உறுதுணையாக இருந்து வருகிறார். அத்தகைய வல்லமை மிக்க துணையாளராம் தூய ஆவியாரை நம் மத்தியில் இப்பாடல் வழியாக வரவேற்போம். வல்லமையோடு வருவாய், ஆவியால் என்னை
தூய பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 9 முதல் 11 வரை. கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிக்கொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் கிறிஸ்து உங்களுள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள். அதன் பயனாக தூய ஆவி உங்களுக்குள் உயிராயிருக்கும். மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவி உங்களுள் குடிக்கொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த அவரே உங்களுள் குடிக்கொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெற செய்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவின் ஆவி நமக்குள் குடிகொள்ளும் போது நாம் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்களாகிறோம். இந்த குடியிருப்பு என்பது ஒரு தற்காலிக தங்குமிடம் அல்ல, மாறாக அது ஒரு பாழடைந்த வீட்டை புதுப்பித்து அரண்மனையாக்குகிறது போன்றது. ஆம், இவ்வாசகத்தின்படி கிறிஸ்துவின் ஆவி நமக்குள் குடியேறும்போது அந்த அடிமை சங்கிலிகள் தெறித்து விழுகின்றன. தூய ஆவியானவர் நம்மை அச்சம் தரும் அடிமைகளாக மாற்றாமல் கடவுளின் அன்பு பிள்ளைகளாக மாற்றுகிறார். நாம் அனுபவிக்கும் துன்பங்கள் இனி வெறும் வேதனை அல்ல, அவை கிறிஸ்துவின் மாட்சியில் பங்கு பெறுவதற்கான தழும்புகள் என்று அவர் நமக்கு உணர்த்துகிறார். இந்த ஆழமான உறவின் உறுதிப்பாடுதான் நம்மை பழைய மனிதனிலிருந்து பிரித்து அன்பு நிறைந்த புதிய மனிதனாக உலகுக்குள் காட்டுகின்றது. நாம் பலவீனமான களிமண்தான், ஆனால் நமக்குள் குடியிருப்பவர் ஆவியானவர் என்பதால் நம் வாழ்வு ஒருபோதும் தோற்று போகாது. அது ஒவ்வொரு நாளும் இறைவனின் கரங்களால் செதுக்கப்படும் ஒரு காவியமாக மாறுகிறது என்பதை உணர்ந்து தூய ஆவியானவர் நம் உள்ளத்தில் குடியிருக்க, நமது வாழ்வை புது படைப்பாக்க, இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ அவரது அருளை வேண்டுவோம். தூய ஆவியாரே, எம் மனதில் இருக்கும் பயங்கள், காயங்கள், சோர்வுகள் அனைத்தையும் அகற்றும். உமது அன்பால் எம்மை புது படைப்பாக்கும். உலகத்தின் இருளில் உமது ஒளியாக வாழ செய்யும். எம் அழைப்பையும் எம் வாழ்க்கையையும் புதுப்பித்தருளும். உம்மால் நாங்கள் புதிய படைப்பாக மாறுவோமாக. இன்று இந்த நவநாளில் நாம் அனைவரும் இதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிப்போம். தூய ஆவியாரே வாரும், உடைந்த எம்மை புதிதாக்கும், சோர்ந்த எம்மை உயிர்ப்புள்ளதாக்கும். எம் வாழ்க்கை உமது அன்பின் சாட்சியாக மாறட்டும். ஆமென்.